அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை டிவைன் லைட் டெராட்டா சார்ஜ் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம இப்போ பார்க்க போகிறது, உங்கள் காதல் வாழ்க்கை கல்யாணத்தில் முடியுமா? ஏதாவது தடைகள் இருக்கா? அப்படி தடைகள் இருந்தால் அதை எப்படி வெற்றி கொள்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரீடிங் இப்போ எனக்கு கிடைச்சிருக்க கார்ட்ஸ் வந்து நான் ரெண்டாவே பிரிச்சிடறேன். ஏன்னா அப்படிதான் வந்திருக்கு. ஆண் எனர்ஜி, பெண் எனர்ஜி கடவுளே ரெண்டாக கொடுத்துட்டாங்க. என்ன நான் பார்க்குறேன் இந்த கார்ட்ஸில் இருந்துன்னா, ஒரு காதல் வாழ்க்கை கல்யாணத்தில் முடியறதுக்கு ஓகே, இட்ஸ் வெரி கிளியர். இது நான் ரெண்டு எனர்ஜியாக பிரிச்சிட்டேன். இது வந்து பெண், இது வந்து ஆண். ஸோ நீங்கள் ஆண் என்ன பண்ணணும், பெண் என்ன பண்ணும்போது நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஏன்னா கடவுள் அப்படி தான் என்ன சொல்லி சொல்கிறாங்க. என்ன இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த பெண் எனர்ஜி வந்து நீங்கள் இந்த கனெக்ஷனை இல்லை இந்த இந்த கனெக்ஷனில் இருக்கிற ஒரு ஃபயர், அது என்ன வேணால் இருக்கட்டும், அதை இப்போ நீங்கள் கொஞ்ச நாளைக்கு தள்ளி தான் வைக்கணும். இப்போ கடவுள் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு கைடன்ஸ் என்னென்னா, இந்த பெண்களுக்கு பிளான் பண்ணுங்கள், ஃப்யூச்சரை பற்றி டிட்டர்மைண்டாக இருங்க, உங்களோட கோல்ஸில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க. இந்த ஆண் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த கப்பை கொடுக்கல அப்படின்னா, ஜஸ்ட் வாக் அவே டுவர்ட்ஸ் த சன் ஆர் த ஸ்டார். இதுதான் உங்களோட ப்ரெசன்ட் எனர்ஜி. இந்த கனெக்ஷன் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, நீங்கள் ஸ்டக்காகி நிற்க வேண்டாம். உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கோல்ஸ் இருக்குது. யூ ஆர் கோயிங் டு பி தி ஸ்டார். இந்த ஸ்டார் ஆகிறது தான் உங்களோட லைஃப் பர்பஸ் ஆர் உங்களோட கோல். நீங்கள் அந்த ஸ்டார் நோக்கி தான் இருக்கணுமே தவிர உங்கள் பின்னாடி இந்த கப் வருதா இல்லையாங்கிறது பார்க்கறது இல்லை. ஏன்னா யூ ஹவ் வெயிட்டட் இனஃப் டைம். நீங்கள் இந்த பெண் எனர்ஜி வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டாங்க. இப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் திஸ் கனெக்ஷன் ஆர் இன் திஸ் லவ். இது வந்து பெண்களுக்கு. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட பாட்டில் நல்லா பண்ணிட்டீங்க. உங்கள் பாட்டில் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே போட்டாச்சு. இஃப் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட், நீங்கள் வந்து இதுலேருந்து தள்ளி போயிடுங்க. இட்ஸ் நாட் விலகி போயிடுங்க. இப்போதைக்கு உங்களோட ஃபோக்கஸ் இந்த லவ்வில் இல்லை. இந்த லவ்வில் போட வேண்டாங்கிறதும் கைடன்ஸ் தான். இந்த பெண்களுக்கு வந்து மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட கோல்ஸ். நீங்கள் வந்து ஒரு ஹைட்டை ரீச் பண்ணக்கூடிய ஒரு டிட்டர்மைன்டு உமன். நீங்கள் இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த காதலை கொஞ்ச நாள் பின்னாடி பேக் பர்னரில் போட்டு தள்ளி வச்சுட்டு நீங்கள் மார்ச் ஃபார்வர்ட். யூ ஆர் கோயிங் டு பி அ ஸ்டார். அதுதான் உங்களோட கைடன்ஸ். இங்கே ஆண் எனர்ஜி இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்ன அப்படி கைடன்ஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்கள் சார்மிங், அட் த சேம் டைம் பிளேஃபுல், நீங்கள் வந்து டிட்டர்மைண்ட் அப்படி இருக்கணும். அந்த எனர்ஜிக்கு நீங்கள் வரணும். யூ ஷுட் பி திஸ் லைன். நீங்கள் வந்து ஒரு இந்த பெண் எனர்ஜியை ரிலை பண்ணியிருக்கிற ஆனால் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் காலில் நிற்கிற இந்த கிங் ஆஃப் வான்ஸ் மாதிரி நிற்கணும். ஸ்ட்ராங், ஸ்டபர்ன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது அன்ஷேக்கபிள் எனர்ஜி. நீங்கள் யார் ஒன்று சொன்னாலோ இல்லை உங்களை ஒருத்தங்க யாராவது சின்னதாக டிஸ்டர்ப் பண்ணாலோ அதுக்காக உடனே ஓடி போய் எங்கன்னா நின்றுக்கிறது, இல்லைன்னா இந்த கனெக்ஷனில் அதோட கான்சிக்வன்சஸை காமிக்கிறது, இதெல்லாம் இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாது. சாரி ஃபார் மை வாய்ஸ். இன்னைக்கு மட்டும் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கள். இந்த ஆண் எனர்ஜிக்கு கடவுள் சொல்கிறது என்னென்னா, இந்த எனர்ஜியில் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த பெண் வந்து ஒரு ஸ்டார் ஆக போகிறாங்க, இல்லைன்னா அவங்க ஒரு பெரிய டெஸ்டினியை ரீச் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த பவரில் நின்னால் தான் இந்த பெண் உங்கள் வாழ்க்கைக்குள்ளேயே எட்டி பார்ப்பாங்க. இல்லைன்னா இந்த பெண்ணுக்கும் உங்களுக்கும் இடையில கடவுள் ஒரு பெரிய கோடை கிழிச்சிட்டு இங்கே நீங்கள் போகவே முடியாது. கோழைங்களுக்கு இங்கே இடமில்லை. ரொம்ப டு பி ஃப்ரேங்க், நீங்கள் ஆண் எனர்ஜியாக இருந்தால், நாட் ஆண் பெண், ஆண் எனர்ஜியில் இருக்கவங்களுக்கு தைரியமாக இல்லை அப்படின்னா, தைரியமாக இல்லை, நீங்கள் ஸ்டேபிளாக இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போயுமே இங்கேயும் அங்கேயும் ஜம்ப் பண்ணிட்டே இருக்கீங்க, இல்லை எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருக்கீங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் அப்படி பண்ணேன் இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ் ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கடவுள் வந்து உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்ல போகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் ரெண்டு தான் உங்களுக்கு தேவை. ஒன்று பேலன்ஸ், இன்னொன்று வந்து தைரியம். தைரியம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. ஸோ கடவுளும் உங்களுக்கு அதை தான் சொல்கிறாங்க. அந்த தைரியமாக நின்னால் மட்டும்தான், தைரியமாக இருக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும், ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் இந்த கனெக்ஷனுக்கு. இதெல்லாம் உங்களால் பண்ண முடியலன்னா இந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். அடுத்தது, நீங்கள் ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் பேலன்ஸ் நீங்கள் எப்பாடுபட்டாவது கொண்டு வரணும். அந்த பேலன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு இந்த கனெக்ஷனும் இல்லை. அடுத்தது இந்த பாட்டம் டெக் கார்டு பார்த்தீங்கன்னா, ஏஸ் ஆஃப் சோர்ஸ். ஏஸ் ஆஃப் சோர்ஸ் வந்து நிறைய குழப்பங்களுக்கு அப்புறம் நிறைய சுற்றி வந்து ஒரு தெளிவு வருது. அதுதான் இது ரெப்ரசென்ட் பண்ணுது. பட் இந்த ஆண் எனர்ஜி இதை சுற்றிக்கிட்டே இருக்கீங்களே தவிர இந்த தெளிவு நோக்கி போக மாட்டீங்க. இந்த தெளிவு நோக்கி நீங்கள் போகணும் அப்படிங்கிறது தான் உங்களோட கைடன்ஸ். இந்த தெளிவு உங்கள் வாழ்க்கையில் வரலை அப்படின்னா, நீங்கள் டிட்டர்மைண்டாக இல்லை, இந்த கனெக்ஷனுக்காக நீங்கள் நிற்கலை, சண்டை போடலை அப்படின்னா இந்த கனெக்ஷன் உங்களுக்கு இல்லை. ஏன்னா கடவுள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யூ ஆர் நாட் வர்த்தி ஃபார் திஸ் உமன். ஏன்னா இவங்க வந்து ஸ்டார்,
இது சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு பி வெரி ஃப்ராங்க். நீங்க வந்து உங்க எனர்ஜில நிக்கலன்னா, இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க். இப்போ வரைக்கும் கிளாரிஃபிகேஷன் பார்க்கலாம், கைடன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். சப்போஸ் அதுக்கு ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த கைடன்ஸை எடுத்துட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஆணோட வாழ்க்கையில எதெல்லாம் பிளாக்கேஜஸா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது நெறைய ஸ்பெல் ஒர்க்ஸ் இருக்கு. அது நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஒரு பெண் எனர்ஜி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து பவர்ஃபுல், அதாவது கண்ட்ரோல் பண்ணணும் அடுத்தவங்கள அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண் எனர்ஜியோட சில எண்டிங்ஸ் நடந்துட்டுருக்கு. அந்த எண்டிங்ஸ்னால தான் உங்களோட சைக்கிள்ஸ் இன்னும் எண்ட் ஆகல. பட் அந்த சைக்கிள்ஸ் எண்ட் ஆகாததுக்கு காரணம் உங்க வாழ்க்கையில பேலன்ஸ் இல்ல. நீங்க தைரியமா இல்ல. இந்த பெண் எனர்ஜி உங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றதோ, அதுல உங்கள ஒரு ஸ்பெல் ஒர்க் பண்ணி உங்கள இந்த கனெக்ஷன நோக்கி போக விடாம பண்றதோக்கு காரணம் மெயினா நீங்க அதுக்கு எதிரா எதுவும் பண்ணல. நீங்க அதுக்காக ஸ்டாண்ட் பண்ணல, ஃபைட் பண்ணல. நீங்க வந்து இம்பேலன்ஸ்டாவே இருந்துட்டு இருக்கீங்களே தவிர, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல. உங்க லைஃப்ல பேலன்ஸும் இல்ல. அதுதான் மெயின் ரீசனே தவிர, இவங்க பண்ற ஸ்பெல் ஒர்க் வந்து ஜஸ்ட் அ ரீசன். ஒன் ஆஃப் த ரீசன் தான். ஆனா, அது அந்த சைக்கிள் வந்து இப்ப முடிய போது. அந்த சைக்கிள் முடியும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த நைட் ஆஃப் கப்ஸ்ல எனர்ஜில தான் இருப்பீங்க. நாட் கிங் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி. கிங் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான, ரொம்ப லாயலான ஒரு பெர்சன். நீங்க வந்து இன்னும் வந்து நைட் ஆஃப் கப்ஸ்ல தான் இருக்கீங்க. கொஞ்சம் டிமிட், உங்களோட எமோஷன்ஸ் பத்தி அன்ஸ்டேபிளா இருக்கிறது, இல்ல இந்த கனெக்ஷன்ல போய் நான் சொன்னேன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் ஸ்லோவா, இட்ஸ் நாட் அ ஸ்லோ மூவிங் எனர்ஜி. ஆனா உங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. நீங்க எப்பயுமே ரொம்ப ப்ரொடெக்டடா, சேஃபா போய் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஆளு. நீங்க அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இது வந்து ஒரு ஸ்டார்ட்டிங் ட்ரபிள் தான். ஒன்ஸ் அந்த ஸ்டார்ட்டிங் ட்ரபிள் நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க, உங்களோட எமோஷன்ஸை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா நீங்க இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணிடலாம். அட் ப்ரெசென்ட் வந்து ஒரு பெண் எனர்ஜி உங்க வாழ்க்கையில கண்ட்ரோலிங் பவர்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நிச்சயமா ஸ்பெல் ஒர்க் இந்த மாதிரி எல்லாம் பண்றவங்க. உங்கள கண்ட்ரோல் பண்றதுக்காக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. பட் அது வந்து முடியுது. டெத் கார்ட் தான் இங்க இருக்கு. அந்த சைக்கிள் வந்து முடியுது கண்டிப்பா. ஏன்னா, இந்த வேர்ல்ட் கார்டும் சைக்கிள் முடியுதுன்னு தான் அர்த்தம். அடுத்தது வந்து இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னா, இந்த இந்த ஃபெமினின் எனர்ஜி, இந்த பெண் எனர்ஜி வந்து டிவைன்லி ப்ரொடெக்டட். அதுவுமே இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்களோட ஃபோக்கஸ் வந்து இந்த பெண் எனர்ஜியில தான் இருக்கு. இந்த 2 கார்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பெண் வந்து இந்த நைட் ஆஃப் கப்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நைட் ஆஃப் கப்ஸோட ஃபோக்கஸ் வந்து இந்த பெண்ணை தான் பார்த்துட்டு இருக்கு. அதாவது இந்த ஆண் எனர்ஜியோட உலகம் அந்த பெண் தான். அதாவது அந்த லவ் தான். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க இருக்க சிச்சுவேஷன்ல இருந்து வாக் அவே பண்ணணும். அதுதான் உங்களுக்கான ஒரே சொல்யூஷன். அப்பதான் வந்து இந்த கெட்ட பெண்ணை விட்டு நீங்க விலகி தூர போக முடியும். அதுதான் உங்களோட பிளாக்கேஜாவும் வந்திருக்கு. அடுத்தது நீங்க சில விஷயங்களை முடிக்கணும்னா முடிச்சுதான் ஆகணும். அதை நீங்க இழுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் இழுத்துட்டு போயிடும். ஏன்னா இந்த பெண் எனர்ஜிக்கு கடவுள் கொடுத்துருக்க கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா வாக் அவே ஃப்ரம் த சிச்சுவேஷன். இது வந்து இந்த பெண் எனர்ஜிக்கான கிளாரிஃபிகேஷன். அவங்க வந்து கண்டிப்பா சந்தோஷமா இருக்க போறாங்க. ஓகே, இந்த பெண் எனர்ஜிக்கான கைடன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கண்டிப்பா சந்தோஷமா இருக்க போறாங்க. அதுல எந்த ஒருவித சின்ன சந்தேகம் கூட கிடையாது. ஏன்னா அவங்க தான் ஸ்டார். ஸ்டார் எப்பவுமே நம்ம வழி மாறி போகும்போது அதை கைட் பண்றவங்க. அவங்களுக்கு வந்து டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்கு. அவங்க வந்து மேபி டிவைன்லி ப்ரொடெக்டட் அல்ல டிவைன்லி கைடட். பட் ரொம்ப பியோர் சோல். எம்பரர் எனர்ஜி வந்து இப்போ பிளாக்கேஜா வருது. ஏன் அப்படி பிளாக்கேஜா வருது அப்படின்னா, ஏன் இந்த எம்பரர் எனர்ஜி பிளாக்கேஜா வருதுன்னா 2 விஷயம். ஒன்று வந்து இந்த ஆன் எனர்ஜி கிங் ஆஃப் வான்ஸ்ல தான் இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ண முடியும். நாட் இந்த எனர்ஜி ஆஃப் எம்பரர். எம்பரர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல். அட் த சேம் டைம் வந்து அந்த கண்ட்ரோல் இருக்கணும்னு நினைக்கிற ஆள். பட் இந்த கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்ட்ரோல்லாம் எடுத்துக்க முடியாது. நீங்கள் வந்து ஃப்ரீ ஃப்ளோவில் தான் போக முடியும். அது ஒரு கைடன்ஸ். அடுத்தது நீங்கள் இப்போ வந்து நைட் ஆஃப் கப்ஸில் எனர்ஜியில் தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து எம்பரர் எனர்ஜியில் ஆனால் தான் நான் வந்து இந்த காதில் போய் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து நடக்காது. அது ஒரு பிளாக்கேஜாக வருது. அடுத்தது இந்த ஸ்டாருக்கு இந்த எம்பரர் பிளாக்கேஜ் ஏன் அப்படின்னா, நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த அப்பாலஜி, நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த லவ்லாம் இன்னும் பெண்டிங் இருக்குது.
அத போய் நீங்க சொல்ற வரைக்கும் உங்கள வந்து வாழ்க்கைக்குள்ள விடுறதுக்கு இந்த பெண் எனர்ஜி தயாரா இல்ல. அடுத்தது அவங்க வந்து இப்ப ஒரு பெரிய டிட்டர்மினேஷனோட இருக்காங்க. அவங்க சில விஷயங்கள கிரவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து 3 ஆஃப் வாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல குரோத், ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க ஒரு எனர்ஜி. அவங்களோட ஃபோக்கஸ் இப்ப பார்த்தீங்கன்னா, கொலாபரேஷன்ல தான் இருக்கு. 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இப்போ நீங்க இந்த இந்த சிச்சுவேஷன யூஸ் பண்ணி நான் எம்பரர் தான் எம்பரர் எனர்ஜிக்கு ஆனதுக்கப்புறம் தான் போய் லவ் சொல்லுவேன் அப்படின்னு நீங்க போஸ்ட்போன் பண்ணிட்டு இல்லாம, நீங்க வந்து இப்போ போய் இப்போ உங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்துல போய் ஒரு அப்பாலஜியா சொல்லிட்டு உங்களோட காதல சொன்னீங்கன்னா, நீங்க அவங்களோட சேர்ந்து வொர்க் பண்ண முடியும். அது வந்து உங்களுக்கு 10 ஆஃப் கப்ஸ், அதாவது அல்டிமேட் ஹாப்பினஸ்க்கு லீட் பண்ணும். இல்ல நீங்க வந்து இந்த எம்பரர் எனர்ஜி ஆனாதான் அப்படின்னு நீங்க ஸ்டபனா இருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல, அவங்களோட வாழ்க்கையில அவங்க ஒரு சந்தோஷத்தை நோக்கி போக போக போறாங்க. அதுதான் இங்கேயும் கிடையாது. 8 ஆஃப் கப்ஸ் வந்து கடவுள் உங்களுக்கு சொல்றது, நீங்க இந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க, இல்ல வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கடவுள் இந்த பெண் எனர்ஜிக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் வாக் அவே. அவங்க வந்து திரும்பி பார்க்க போறதில்ல. இந்த கப் எரியுது, இந்த கப் தண்ணியில முழுக போகுது, இல்ல இந்த கப் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பத்தி அவங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. ஏன்னா அவங்க திரும்பி பார்க்குற ஐடியால அவங்க இல்ல. அவங்களுக்கு தெரியும் அந்த சூரியன் அவங்க வாழ்க்கையில அங்க அங்க நின்னுட்டு இருக்கு. அவங்களோட ஹாப்பினஸ் எங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க இந்த கப்ப இந்த இந்த ஃபோக்கஸ் எனர்ஜியா மாத்தல அப்படின்னா, நீங்க சொன்னா தான் நீங்க இந்த சூரியனா மாற முடியும். அவங்களோட ஃபோக்கஸ் பாயிண்ட்டா நீங்க மாற முடியும். இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு சூரியன பத்தி கூட கவலை இல்ல. நட்சத்திரமே போதும்ன்னு சொல்லி அவங்க போயிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில. இந்த சூரியனுக்காக அவங்க வெயிட் பண்ற மாதிரி இல்ல. இல்ல நான் வந்து பழைய மாதிரி இப்படியே தான் நான் வச்சிருக்க இந்த செக் பாக்ஸ்லாம் நான் டிக் பண்ணா தான் நான் போவேன் அப்படின்னா, நீங்க செக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா இந்த பென் எனர்ஜி வெயிட் பண்ற மாதிரி இல்ல. கடவுளுமே உங்களுக்கு அ கடவுளுமே அவங்கள வந்து வெயிட் பண்ணி சொல்லல. அவங்கள வாக் அவேன்னு தான் சொல்லிட்டாங்க. அவங்க லைஃப், இந்த பெண் எனர்ஜியோட லைஃப் இஸ் கம்ப்ளீட்லி செக்யூர்ட். ஷி இஸ் கோயிங் டு பி அல்டிமேட்லி ஹாப்பி. இது வந்து நீங்க அந்த ஹாப்பினஸோட போய் ஜாயின் பண்ணிக்க போறீங்களா? இல்ல உங்க ஈகோவ கட்டின்ட்டு இங்கேயே இருக்க போறீங்களாங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க வந்து போகணும்னா யூ ஷுட் பி லாயல், டெடிகேட்டட், சீரியஸ் அண்ட் நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, உங்க பவர்ல நிக்கணும். யூ ஆர் த ஒன் கோயிங் டு ப்ரொடெக்ட் திஸ் ஃபெமினின் எனர்ஜி. அது உங்களால பண்ண முடியுமான்னு பாருங்க. அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னா யூ ஷுட் வாக் அவே ஃப்ரம் லாட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ். அது வந்து வாக் அவே பண்ணால் மட்டும்தான் இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகும். திரும்பவும் அதே தான் வருது, பவர். நீங்கள் இந்த ஆனர்ஜி அந்த பவரில் இருக்கணும், அந்த பவரை கெயின் பண்ணணும். இல்லைன்னா இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் பண்ணது ரொம்ப கஷ்டம். அதான் ஸ்பிரிட்ஸும் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த பவரில் தான் அதாவது இந்த பவர் வேற, இந்த பவர் வேற. இது வந்து ஈகோயிஸ்டிக் பவர், அதாவது நாங்கிற அகங்காரம். நான் வந்து அந்த பெரிய ஆள் நினைச்சா மட்டும்தான் வந்து முன்னாடி போவேன் அப்படின்னு நீங்க வந்து என்னை பத்தி அவங்க வந்து பந்தாவா நினைக்கணும், இல்லைன்னா நான் வந்து பெரிய ஆள் நினைக்கணும், அது மாதிரி ஏதாவது கோட்ஸ் வச்சுட்டு அதுக்காக தள்ளி போட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்க தான் தள்ளி போயிட்டே இருக்கீங்க. இந்த கனெக்ஷன் வந்து உங்களை நோக்கி வர மாதிரி இல்லைன்னா ஷீ இஸ் வாக்கிங் அவே இன் திஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். அவங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க எதுவுமே அக்கறை கிடையாது. இந்த எம்பரரை அவங்க பிளாக் பண்றதுக்கும் தயங்க போறதில்ல. அவங்களுக்கு தேவை இந்த அப்பாலஜி, இந்த லவ் ஆஃபர். இது ரெண்டும் அவங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்களுக்கு இந்த கப் அந்த தண்ணியில முழுகிறத பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. ஷீ இஸ் வாக்கிங் அவே. அதனால இதை நீங்க பாக்குறது ஆணா இருந்துன்னா நீங்க ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களுக்கே வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு குப்பையில தூக்கி போட்டு இந்த கனெக்ஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க போய் சொல்லணும். இல்ல எனக்கு அதை பத்தி அக்கறை இல்லை, என்ன நடந்தா நடக்கட்டும், இஃப் இட் இஸ் மென்ட் டு பி இன் மை லைஃப் இட் வில் பி அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு பி இன் யுவர் லைஃப். அந்த டயலாக்லாம் இனிமேல் யூஸ் ஆகாது. அந்த டயலாகை சொல்கிறதுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டிருக்கணும், நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கணும், நீங்கள் வந்து அவங்கள வந்து உங்கள் லைஃப்பில் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணியிருக்கணும். நீங்கள் உங்கள் லைஃப்லேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்துட்டு இந்த டயலாக் மட்டும் சொன்னீங்கன்னா வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. ஸோ புட் எஃபர்ட் இஃப் யூ வாண்ட் திஸ் கனெக்ஷன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த ஆண் எனர்ஜிக்கு இது பிளாக்கேஜ். திரும்பவும் இதுதான், நீங்கள் ஒரு கெட்ட பெண் அப்படிங்கிறவங்கள உங்கள் வாழ்க்கையிலேருந்து கிளியர் பண்ணுறதுக்கு போராடிட்டு இருக்கீங்க. பட் இந்த போராட்டமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நீங்கள் போராடிட்டே இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், அதெல்லாம் உங்களோட பிரச்சனை. இந்த பெண் எனர்ஜிக்கு அதை பற்றி அக்கறை இல்லை, கடவுளுக்கும் அதை பற்றி அக்கறை இல்லை. ஏன்னா நீங்கள் ரொம்ப எக்ஸ்கியூஸஸ் சொல்லிட்டீங்க.
இப்போ உங்களுக்கு சொல்கிறது கடவுள் ஒன்றே ஒன்று தான். இந்த கனெக்ஷனை முடிச்சுட்டு நீங்கள் வந்து இப்போது ஸ்டெப் எடுத்து இந்த கனெக்ஷனை நோக்கி போகணும். அப்படி இல்லை நான் இந்த பிரச்சனையில தான் மாட்டிட்டு இருப்பேன் அப்படின்னா இந்த இந்த கனெக்ஷன் வந்து உங்களை அங்கேயே சந்தோஷமாக மாட்டிட்டு இருக்க சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டே இருக்காங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது வேணுமா வேண்டாமாங்கிறதான். இது நீங்கள் யாரையுமே குறை சொல்லவே முடியாது. இந்த ஆண் எனர்ஜியோட கர்மா தான் இது. பேட் கர்மா. கர்மா எப்போவுமே வந்து நம்மளை எப்போ வேணான்னு நினைக்கிறோமோ அப்போ தான் திரும்ப வரும். அதனால் தப்பு செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யுங்க. திரும்பவும் வந்து நான் அப்படிங்கிற அகங்காரத்தில் இந்த கனெக்ஷனை தொலைச்சிடாதீங்க. ரொம்ப கிளியராக இருக்குது கைடன்ஸ். நீங்கள் இந்த பவரில் இல்லை இந்த பவர்ஃபுல்லாக உங்களை நீங்கள் நினைக்கல, நீங்கள் கொஞ்சமாக எதுக்கோ பயப்படுறீங்க, இல்லை கோழையாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் நீங்கள் தாராளமாக மறந்துடலாம். இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கான கீ உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது. கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கீயை நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். கீ இருக்குது, பூட்டு எங்கேயும் போகாது, நான் வேணுங்கிற அன்னைக்கு திறந்துக்கிறேன் அப்படின்னா கடவுள் அந்த கீயும் சேர்த்து உங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீங்கள் பூட்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பிளாக்கேஜ் இருக்குது. திரும்பவுமே இந்த கிளியரிங் தான் உங்களுக்கு பிளாக்கேஜ். இந்த கிளியர் பண்ண சொல்லி தான் உங்களுக்கு கைடன்ஸ். இந்த கிளவுட், அதாவது கிளியரிங் த பேட் கர்மா ஆர் இந்த கெட்டவங்க, இல்லைன்னா உங்களுக்கே நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம். அதுதான் உங்களுக்கு பிளாக்கேஜாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு தாமதம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த கனெக்ஷனும் தாமதமாயிட்டே போகும். அதாவது இந்த கனெக்ஷன் தாமதமாகி உங்களுக்கு கிடைச்சிருங்கிறதே இங்கே இல்லை. நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்தால் தான் இந்த கனெக்ஷன் உங்கள் வாழ்க்கையில், இல்லைன்னா ஷீ இஸ் வாக்கிங்காகவே தான் இதோட கைடன்ஸ். நீங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க வந்து ஷீ இஸ் கோயிங் டு பி தி ஸ்டார். அவங்க வந்து இதை பற்றி கவலைப்படுற மாதிரி கொஞ்சம் கூட இல்லை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட உலகம் ரொம்ப செக்யூர்ட். அந்த உலகத்துலேருந்து தான் உங்களை பார்க்குறாங்களே தவிர உங்களை மாதிரி ஓப்பனாக எக்ஸ்போஷர் டு அதர்ஸ் இல்லை அவங்களுக்கு. அவங்க செக்யூர்டாக இருக்காங்க. ஷீ இஸ் செக்யூர்ட் அண்ட் ஷீ இஸ் என்ஜாயிங் ஹர் லைஃப். ஏன்னா அதை சுற்றி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதை சுற்றி எல்லா ஸ்பிரிச்சுவல் கைட்ஸும் இருக்காங்க. அவங்க ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்காங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு பிளாக்கேஜ். நீங்கள் கிரவுண்ட் பண்ணுற சமயத்தில் கிரவுண்ட் பண்ணல. இந்த ஸ்டார், இந்த பெண்ணை பற்றி, இந்த பெண் எனர்ஜியை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதை புரிஞ்சிக்கல. அடுத்தது அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய சமயத்தில் ப்ரொடெக்ட் பண்ணலை. வேற யாரையோ ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் இந்த பெண் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க. அதுவுமே உங்களுக்கு பிளாக்கேஜ் தான். அதுவுமே உங்களோட பேட் கர்மா தான். இப்போ நீங்கள் ஸ்டில் இந்த எனர்ஜியில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயும் மாட்டிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ உங்களோட கைடன்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்குது. யூ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட். அதாவது பழசை விட்டுட்டு புதுசு நோக்கி போகணும். உங்களோட ப்ரொடெக்ஷன், நீங்கள் பண்ண வேண்டிய ப்ரொடெக்ஷன் வந்து இது கிடையாது. நீங்கள் இங்கே வந்து சாய்ஸ், உங்கள் வாழ்க்கையில் சாய்ஸ் எடுத்துட்டீங்க. அப்போ கடவுள் வந்து அவங்களுக்கு அவங்களோட சாய்ஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு எது வேணும், உங்களோட ப்ரியாரிட்டி என்னன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ கடவுள் வந்து அவங்களோட ப்ரியாரிட்டி என்னன்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட ப்ரியாரிட்டி இப்போ நீங்கள் இல்லை. ஏன்னா உங்களோட ப்ரியாரிட்டி அவங்க இல்லை. அதனால் அவங்களோட ப்ரியாரிட்டியும் நீங்கள் இருக்க போகிறதில்ல. எப்போ நீங்கள் அவங்களோட ப்ரியாரிட்டி இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கைக்குள்ளே இருக்கீங்கிற ஒரு சுச்சுவேஷன் கடவுள் கொண்டு வருவார் அப்படின்னா நீங்கள் எந்த அப்பாலஜி சொல்லணும், நீங்கள் போய் ஆஃபர் பண்ணணும் லவ். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பேட் உமன் அப்படிங்கிறவங்கள உங்கள் வாழ்க்கையிலேருந்து முடிக்கணும். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, அண்ட் தென் கொலாபரேஷன் ஃபோர்த். இல்லை அப்படின்னா இவங்க வந்து எதையும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. அவங்க ஃபோக்கஸ் வந்து குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸில் இருக்குது. அவங்க ஏதோ பெருசாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போய்கிட்டே இருக்க போகிறாங்க. பாட்டம் டெக் கார்டு பார்த்தீங்கன்னா ருப்பான்சல். நீங்கள் நிறையா தப்பான முடிவுகள் பண்ணிட்டீங்க. உங்களோட சாய்ஸ் எப்போவுமே வந்து இந்த கனெக்ஷன் இல்லை. ஏதோ ஒன்று நீங்கள் வந்து இந்த கனெக்ஷனுக்கு மேலே சூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ கடவுள் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணுற ஆப்ஷனே கொடுக்கல, எடுத்துட்டாங்க. இனிமே சூஸ் பண்ண வேண்டியதை நீங்கள் நேசிக்கிற அந்த பெண் தான். உங்களுக்கு அந்த சாய்ஸே இனிமேல் கிடையாது. அவங்க வாக் அவே பண்ணாங்கன்னா ஷீ கேன் வாக் அவே. ஸ்பிரிட்ஸ் ஆர் நாட் கோயிங் டு ஸ்டாப் ஹர். ஏன்னா அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் ஸ்பிரிட்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ண வேண்டிய சமயத்தில் பண்ணாமல் விட்டுட்டீங்க நிறைய தடவை. ஸோ உங்களுக்கு ஸ்பிரிட் சொல்கிற இது என்னென்னா, இதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கலாம். நீங்கள் க்ளீன் பண்ணுற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை.
அதுதான் ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த ரீடிங்கில். ஸோ டேக் ஆக்ஷன். அதுதான் இப்போது உங்களோட க்ளவுட் வந்து கிளியர் ஆகலை. ஏன்னா உங்களுக்கு பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை நீங்கள் வேறு யாராவது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு போயிருக்கலாம். அது அப்படி ஏதாவது முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்களை போய் ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த கனெக்ஷன் உங்களுக்கு கிரவுண்ட் ஆகாது. உங்களோட கைடன்ஸ் திரும்பவும் அதே தான் வந்திருக்கு. ஒர்க் ஆன் த ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு திரும்பவும் கடவுள் சொல்ல விரும்புறது அதுதான், ஒர்க் ஆன் திஸ் ரிலேஷன்ஷிப். இதை நீங்கள் பண்ண தவறுனீங்கன்னா இந்த கனெக்ஷனை உங்களால் கிரவுண்ட் பண்ண முடியாது. ரொம்ப கிளியராக இருக்குது. நீங்கள் இந்த கனெக்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண போகிறீங்கன்னு தான் கைடன்ஸ் இருக்குது. உங்களோட கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ப்ரொடெக்ட் திஸ் கனெக்ஷன், யூ கேன் ஏபிள் டு சேவ் திஸ் கனெக்ஷன் அண்ட் யூ ஆர் கோயிங் டு பி வித் திஸ் உமன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்காக காத்திருக்காதுங்க. ரொம்ப தெளிவாக இருக்குது. கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்ட் கோ அவுட் அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். இது வந்து பெண்ணுக்கும் சொல்லலாம். ஏன்னா பெண் எனர்ஜி தான் அவங்களோட லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காம வெளியில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப் அப்படிங்கிறாங்க. அந்த காமிக் பீப்புள் வந்து உங்களை வச்சு நிறையா கேம்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா நிறையா காசிப் ரூமர்ஸ்லாம் நீங்கள் நேசிக்கிறவங்களை பற்றி க்ரியேட் பண்ணி இந்த கனெக்ஷனை உடைக்கணுங்கிறது அவங்களோட பிளான். இது இந்த ஆணுக்கான கைடன்ஸ். டிடன்ட் ப்ரொடெக்ட் யூ. இந்த பெண்ணை வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறதான் ஸ்பிரிட்ஸோட கம்ப்ளைண்ட். ஸ்பிரிட்ஸ் வந்து யாரையோ ஒருத்தங்கள ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. மேபி இந்த காமிக்கோட பிளாட் கூட ஃபெயிலியர் ஆகலாம். பட் ஏதோ ஒரு ஃபெயிலியர் வந்து ஸ்பிரிட்ஸ் மென்ஷன் பண்ண விரும்புகிறாங்க. அது மேபி இந்த ஆண் எனர்ஜி வந்து ப்ரொடெக்ட் பண்ண மிஸ் பண்ணதை கூட சொல்லலாம். இல்லை இந்த காமிக்ஸோட கேம்ஸ் கூட ஃபெயிலியர் ஆகும்னு சொல்லலாம். இந்த காமிக் பென் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இந்த அப்பாலஜியும் இந்த கனெக்ஷனையும் இந்த லவ் ஆஃபரையும் தடுக்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. அவங்க பண்ண வேண்டிய அந்த பேக் ஸ்டாப் பண்ணுறதுக்கான பிளான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, சம்திங் இஸ் கோயிங் டு கம் அவுட் பப்ளிக். இந்த இந்த கெட்டவங்க செஞ்ச ஏதோ ஒரு விஷயம் வந்து பப்ளிக்காக வெளியில் வரும். அப்போ வந்து என்ன நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கும் புரியும், இந்த ஆண் எனர்ஜிக்கும் புரியும்னு சொல்கிறாங்க. அதாவது பெண்ணுக்கும் புரியும், இந்த ஆணுக்கும் புரியும். இந்த ஆண் கோத்ரூ பண்ணுற இந்த சஃபரிங் வந்து கடவுள் என்ன சொல்கிறாங்க, அந்த ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீ டிசர்வ்ஸ் இட்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த பெண்ணை வந்து பாதுகாக்க வேண்டிய சமயத்தில் பாதுகாக்காமல் விட்டுட்டீங்க. அப்புறம் இந்த கெட்ட பெண் எனர்ஜி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட இந்த பெண்ணை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு அவங்க வந்துட்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணணும், உங்களை அந்த மேஜிக்லாம் பார்த்து போட்டு உங்களை வந்து அவங்க கண்ட்ரோலில் வைக்கணும். இந்த மாதிரி இந்த பேர்ட் மாதிரி உங்களை எப்போவுமே அவங்களுக்கு அடிமையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. உங்களுக்கு வந்து கிளாரிட்டி இல்லைன்னு கடவுள் சொல்கிறாங்க. பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, லக் வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்த கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா இந்த கனெக்ஷனை உங்களால் கிரவுண்ட் பண்ண முடியும். திரும்ப பண்ண தப்பையே திரும்ப பண்ண வேண்டாம். அப்படி பண்ணிங்கன்னா சான்சஸ் நிறையா இருக்குது இந்த கனெக்ஷன் நீங்கள் லூஸ் பண்ணுறதுக்கு. அது ரொம்ப தெளிவாக இருக்குது. இதை வந்து நீங்கள் கல்யாணத்தில் கொண்டு போய் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவை ஒரு அப்பாலஜி. இந்த காதலை போய் சொல்லணும். நீங்கள் ரொம்ப நேர்மையாக நடந்துக்கணும். உங்களுக்கு கெட்ட பழக்கங்கள் இல்லைன்னா ஏதாவது அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா அதை நீங்கள் விடணும். உங்கள் லைஃப்பில் ரொம்ப பேலன்ஸ் வேணும். திரும்ப திரும்ப இந்த சைக்கிளே சுற்றிட்டுருக்காம நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது ஒருத்தங்களா, அது இந்த பெண்ணை. நீங்கள் வேறு யாராவது ப்ரொடெக்ட் பண்ணுறேன் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சாய்ஸ் அது மேலே இருக்குன்னா ஸ்பிரிட்ஸ் வந்து அவங்கள இனிமேல் வெயிட் பண்ண வைக்க போகிறதில்ல. உங்கள் சாய்ஸை உங்களை பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை முடிச்சுட்டு நான் அங்கே போகிறேன் அப்படின்னா அது நடக்காது. அது ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். முன்னாடி விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. நான் நம்புகிறேன் இந்த ரீடிங் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கோன்னா. ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.